அன்பின் பாதப்பனே ஸ்தோத்திரமையா, அந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்தரே உமக்கு எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. கர்த்தாதி கர்த்தாவே உமக்கு எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ராஜாதி ராஜாவே ஏசு ராஜாவே உமக்கு எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. இயேசுவே, நாங்கள் இந்த வசனத்தை வைத்து ஜெபிக்கிறப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆளுகை செய்யுமா தாழ்த்தி கேட்கிறோம். Proverbs 16th chapter 7th verse. When a person's ways are pleasing to the Lord, he causes even his enemies to make peace with him. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். ஆமேன். கர்த்தாவே, இந்த வசனத்தை கொடுத்தேன் உமக்கு எல்லாம் துதி கனம் மகிமை உண்டாவதாக. அப்பா, எங்களோட வழிகள் கர்த்தாவே, எங்களோட பாதை உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ தகுதிப்படுத்துங்க அப்பா. உண்மை சார்ந்து இருக்கிற வாழ்க்கை, வேதத்தை தியானிக்க ஜெபிக்கிற வாழ்க்கை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நீங்க அமைத்து தருமா ஜெபிக்கிறோம். கிருபை அளிக்குமாறு தாழ்த்தி கேட்கிறோம் தகப்பனே. எங்களுக்கு விரோதமான அநேக காரியங்கள், அநேக நபர்கள் இருக்கலாம் கர்த்தாவே. ஆனா நீங்க எதுவாக இருந்தாலும் சூழ்நிலைகளை மாற்றி அமைத்து தருகிற தேவன். நாங்க வேதத்துல பார்க்கிறப்போ கர்த்தாவே, யோசேப்பை சொந்த சகோதரர்கள் தூக்கி குழியில போட்டாங்கப்பா. Joseph was thrown into pit by his own brothers. ஆனா நீங்க உயர்த்தறப்போ அந்த சொந்த சகோதரர்கள் கூட சமாதானமாகும்படி நீங்க செய்றீங்க. ஆமென். Thank you Jesus. அவர் பட்ட துன்பங்கள், அவமானங்கள் அதிகம் தான் யோசேப். Joseph gone through many emotional turmoil, struggles and pain and heartbreak. He would have thought, my own brothers have ignored me, they did this to me அப்படின்ற வருத்தம் அவர்களுக்கு இருந்திருக்கும். ஆனா நீங்க அவரை உயர்த்தறப்போ அந்த சூழ்நிலைகளை கர்த்தாவே, அவங்க பிரதர்ஸை தானா நீங்க கூட்டிட்டு வரீங்க, சமாதானம் வாங்கும்படி செய்றீங்க அப்பா. எங்க வாழ்க்கையில அநேக காரியத்துல ஒரு காலகட்டத்துல நேர்மறையான காரியங்கள் நடக்கும். ஆனா அதே சமயம் நீங்க அதை முடிவுக்கு கொண்டு வரப்போ கர்த்தாவே, எல்லா சமாதானமான சூழ்நிலைகள் மாற்றி அமைத்து தரப்போவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்களோட ஊழிய ஸ்தலத்துல, வேலை ஸ்தலத்துல, தொழில் ஸ்தலத்துல, இன்னும் குடும்பத்து வட்டாரத்துல, நண்பர்கள் காரியத்துல எங்களுக்கு விரோதமாக அநேக பேர் இருக்கலாம். ஆனா நாங்களும் அவங்க மேல கோபத்தை காட்டக்கூடாது கர்த்தாவே. எதனாலும் எங்களுக்கு தெரியாதப்பா, ஆனா உமக்கு தெரியும். நாங்க உமக்கு பயந்து சாட்சியின் பாத்திரங்களை வாழ்க்கிற விஷயங்க. அவங்க எங்களை என்ன காயப்படுத்தினாலும் நாங்க அவங்களை காயப்படுத்தக்கூடாது கர்த்தாவே. அதற்கு நீங்க எங்களை வழிநடத்தி திரும்ப ஜெபிக்கிறோம். யோசேப்பு பொறுமையாக இருந்தார், அதனால நீங்க உயர்த்தினீங்க. அப்பொழுது சமாதானமான சூழ்நிலைகள் மாறி கைகூடி வந்தது. அதே போலப்பா, நாங்களும் பொறுமையாக இருக்க கிருபை செய்யுங்க. ஆவியின் கனியில ஒண்ணு கர்த்தாவே, பொறுமை, பேஷன்ஸ். Teach us to be patient under your feet, Lord Jesus Christ. எங்களுக்கு கத்துக் கொடுங்க தகப்பனே. உம்மை சார்ந்திருக்கிற வாழ்க்கை, வேதம் வாசிப்பு ஜெபத்துல தரித்திருக்கிறவர்களாக எங்களை மாற்றி அமைத்து தாங்க. உம்முடைய வார்த்தை எங்களை உருவாக்கும். எங்களுக்கு விரோதமா இருக்கிற சத்துருக்களுக்கு முன்பாக எங்களுக்கு நீங்க ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி கர்த்தாவே, எங்க தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி கர்த்தாவே, யாராக எங்களுக்கு விரோதமாக இருந்தாலும் சமாதானமான சூழ்நிலைகள் நீங்க மாற்றி அமைத்து தருவீர். ஆமென். Thank you Jesus. யார் என்னோட ஒர்க் ஃபேஸ்ல என் பாஸ், என் மேனேஜர் எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிட்டே இருக்கிறாங்க, எப்போதான் அந்த சூழ்நிலை மாறும், ஐ டோன்ட் ஹேவ் பீஸ் அட் மை ஒர்க் பிளேஸ் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கர்த்தாவே, நீங்க கூடிய சீக்கிரம் சமாதானமான சூழ்நிலைகளும் மாற்றி அமைத்து தரப்போவதற்காக நன்றி. ஊழிய ஸ்தலத்திலையும் தொழில் ஸ்தலத்திலையும் கர்த்தாவே, குடும்பத்துல நான் எதுவுமே சொல்லல, என்னோட லைஃப் பார்ட்னர் ஏதாவது காரியங்களை சொல்லிட்டே இருக்கிறாங்க, சூழ்நிலைகள் மாறும். ஆமென். Thank you Jesus. Mighty Father, நீங்க ஒவ்வொருத்தருக்கும் சூழ்நிலைகள் மாற்றி அமைத்து தரப்போவதற்காக நன்றி. உங்க கிருபை பெருகு போவதற்காக நன்றி அப்பா. நான் எதுவுமே பண்ணல பிரதர், ஆனா எனக்கு விரோதமாக நிறைய காரியங்கள் பேசுறாங்க. Leave it my brothers and sisters. Don't worry. ஜீசஸ் உங்களுக்காக வழக்காடுவார், சூழ்நிலைகள் மாற்றி அமைத்து தருவார். நீங்க பொறுமையோட அவர் பாதத்தில் அமர்ந்திருந்து ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை தியானிங்க. ஏன்னா நீங்க கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்துட்டா அவர் உங்களுக்கான எந்த காரியமும் செய்ய ஆரம்பிச்சிருவார். அவரோட அன்பு அளவற்றது. His love is unconditional. Amen. Thank you Jesus. இது எங்களுக்கு டீச் பண்ண கிருபை செய்யுங்க அப்பா. நாங்க அதன்படி வாழ கிருபை செய்யுங்க, எங்களை தகுதிப்படுத்துங்க அப்பா. சாதாரணமா நீங்க யாரையும் இப்படி உயர்த்த மாட்டீங்கப்பா. யோசேப்பை உயர்த்தினது போல மனத்தாழ்மையாக இருக்க வேண்டும், தன்னைத்தான் தாழ்த்துகிறவனும் உயர்த்தப்படுவான்னு நீங்க சொல்லியிருக்கீங்கப்பா. அப்பொழுது நாங்க இயேசுவை பிரதிபலிக்கிற வாழ்க்கை வாழ எங்களை தகுதிப்படுத்துங்க.
பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. இப்ப கூட கர்த்தாவே, யார் யார் இன்றைக்கு என்னென்ன காரியங்களாக போகிறார்களோ அதை நேர்த்தியாக செய்து தரப்போவதற்காக ஸ்தோத்திரம். உங்களை ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. தேவதூதர்களை பாதுகாத்து வழிநடத்துங்க. உங்க கரம் முன்னிப்பிடமா இருப்பதாக இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.